ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ரிஷியேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய பேஜ் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 51 to 59 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, டாபிக் டிப்ரிஷியேஷன், அமார்டைசேஷன்ஸ், டிப்ளேஷன். ஓகே, நம்ம இப்போ வந்து டிப்ரிஷியேஷன் டாபிக் எடுத்திருக்கோம். இந்த டாபிக் மூணுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படின்றது. டிப்ரிஷியேஷன் அப்படின்னா என்ன? லாஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் எ டிப்ரிஷியபிள் அசெட் அரைசிங் ஃப்ரம் யூஸ். ஓகேவா, ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறது மூலமாக வரக்கூடிய லாஸஸை, அதாவது பயன்படுத்துறது மூலமாக அதில் வரக்கூடிய தேய்மானம், அதாவது யூஸ்ஃபுல் லைஃப் கொஞ்சம் கம்மியாகும் பார்த்தீங்களா, அந்த இதை கணக்கு பண்ணுறது வந்து டிப்ரிஷியேஷன். அமார்டைசேஷன் அப்படின்றது வந்து பேட்டர்ன்ஸு, பர்ச்சேஸ், குட்வில், காப்பிரைட்ஸ் ஆர் அமார்டைஸ்டு ஓவர் தேர் யூஸ்ஃபுல் லைஃப் பீயிங் இன்டான்ஜிபிள் அசெட். ஓகேவா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ரைட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டிப்ளேஷன் அப்படின்றது என்ன? வேஸ்டிங் அசெட் இஸ் ஷேட்டர்ட் ஃப்ரம் குவாரி, மைன், எட்ஸெட்ரா. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் கோல் ஃப்ரம் எ கோல் மைன் இஸ் டிப்ளேஷன் ஆஃப் கோல் ஸ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் டிப்ரிஷியேஷன். என்ன டைப்பில் டிப்ரிஷியேஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட் ஆர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். செகண்ட் ஒன், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட். தேர்ட் ஒன், சம் ஆஃப் இயர் டிஜிட் மெத்தட். ஃபோர்த் ஒன், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஃபிஃப்த் ஒன், annuity மெத்தட். Sixth one, insurance policy method. Okay, next வந்து illustration 8. illustration 8 வந்து இதோ இருக்கு. illustration 8 வந்து கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன மிஷின் ருபீஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாலேஷன் வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க, அடுத்து ரெசிஜுவல் வேல்யூ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஸ்எல்எம் மெத்தடில் டிப்ரிஷியேஷன் ரேட்டு, அப்புறம் டிப்ரிஷியேஷன் ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் அண்டர் எஸ்எல்எம் மெத்தடில் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ டிப்ரிஷியேஷன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா, அசெட் ப்ளஸ் இன்ஸ்டால்மெண்ட் காஸ்ட் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிப்போம், மைனஸ் ரெசிஜுவல் வேல்யூ டிவைடட் பை எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். ஓகே, ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரிஷியேஷன் divided by total asset into 100 போட்டோம்னா நம்மளுக்கு rate of depreciation, அதாவது இந்த அமௌண்ட் நம்ம ஃபைன் பண்ணக்கூடியதை போட்டு divided by total asset, இன்ஸ்டாலேஷனும் சேர்த்து தான் டோட்டல் அசெட்னு சொல்கிறேன், இன்ட்டு 100 போடும். ஓகே, இப்போ நம்ம இதுதான் சொல்யூஷன். டோட்டல் அசெட் வந்து இப்போ வந்து இந்த ரெண்டையும் 90,000 ப்ளஸ் 10,000 போட்டோம் அப்படின்னா 1 lakh வரும். 24,000 ப்ளஸ் 7,000 போட்டோம்னா 31,000 வரும். ஓகே, 1,05,000 ப்ளஸ் 20,000 125,000 வரும். இந்த மாதிரி டோட்டல் அசெட் எழுதியாச்சு. ரெசிஜுவல் வேல்யூ அப்படியே இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. யூஸ்ஃபுல் லைஃப் இங்கே இருக்குது, அப்படியே தூக்கி இங்கே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறேன், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சிஸ்டமில் காமிச்சிட்டு இருக்கிறதுனால இது சிஸ்டமில் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, இப்போ ஓகே, டிப்ரிஷியேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். 1 lakh இன்ட்டு மைனஸ் ரெசிஜுவல் வேல்யூ வந்து எவ்வளோ, 20,000 divided by 8.
போட்டோம்னா 10,000 வருதா. ஸோ நம்மளுடைய டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து 10K. ரேட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ டிப்ரிஷியேஷன் வந்து 10,000 இருக்கா. இந்த 10,000தோட டிவைடட் பை என்ன போடணும், டோட்டல் அசட் 1 lakh இன்ட்டு 100 போட்டோம்னா 10% வருது. ஓகே, 10%. இப்போ அதே மாதிரி 31,000 டோட்டல் அசட்டா. அப்புறம் மைனஸ் ரெசிஜுவல் வேல்யூ 3,100 டிவைடட் பை என்ன வரும், 6 போட்டோம்னா 4,650 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். 650. இப்போ நம்மளோட இது பார்ப்போம். 4,650 இன்ட்டு நம்மளுடைய டோட்டல் அசட் 31,000 இன்ட்டு 100 போட்டோம்னா, நான் முதல்ல இருந்து கால்குலேட் பண்ணுறேன். இதை 4,650 minus residual value divided by 31,000 into 100 போட்டால் 15%. ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இதுக்கு மட்டும் ருபீஸ். ஓகே, இந்த ரெண்டும் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பவர் பாயிண்ட்டுக்கே போயிடலாம். பவர் பாயிண்ட், கமான். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லுஸ்ட்ரேஷன் 9 அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே, illustration 9ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணது 7 lakh எக்ஸ்பென்சஸ் incurred on cottage and installation வந்து 3 lakh. calculate the amount of depreciation amount எவ்வளோ, 20% per annum. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் எண்டட் வந்து 31st March. ஓகேவா. இப்போ அவங்க வந்து ஏப்ரல் இருக்குது. ஏப்ரல் அப்படின்னா மார்ச்சில் முடியுமா அப்படின்னா 12 மாதம். ஓகே, 12 மாதம்னா 1 year முடிஞ்சிருது தானே. இப்போ நம்ம அந்த 7 lakh + 3 lakh 10 lakh அப்படின்றது தான் நம்மளுடைய அசட் வேல்யூ. ஓகே, அமௌண்ட் ஆஃப் டிப்ரிஷியேஷன் வந்து இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து டிப்ரிஷியேஷன் வந்து 10 லட்சம் அசட் வேல்யூ இன்ட்டு டிப்ரிஷியேஷன் வேல்யூ 20%. 12 மாதம். இது போட்டால் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். 12 போயிடும். 100 இருக்குமா, 2 0க்கு 2 0 போயிடும். அப்படின்னா 1 2 3 4 4 0 2 உங்களுக்கு இவ்வளோ ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிப்ரிஷியேஷன். இது வீக் ஜூலை மந்த்து கொடுத்துருக்குறாங்களா. ஜூலை டு மார்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மந்த்து. ஸோ அதே மாதிரி அசட் வேல்யூ டிப்ரிஷியேஷன் வேல்யூ 9 மந்த்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி கண்டினியூட்டி தான் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 10. illustration 10ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, on 1/1/2019 a machine was purchased for rupees 1,50,000 was paid for installation. அப்படின்னா 1,50,000 மிஷினோட வேல்யூ.
assuming that the rate of depreciation rate வந்து 10%, reducing balance method. ஓகேவா? 31/12/2021 அப்படின்னா 19 20 21 3 வருஷம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் புக் வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க 1,50,000. நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிட்டு அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் பெருசாக இல்லை. அடுத்து டிப்ரிஷியேஷன் வந்து 10% இருக்குது. 10%னா இது சொல்யூஷன். ஓகே நம்ம போடுறோம் 1,50,000 இன்ட்டு 10% போட்டோம்னா 15,000 வரும். ஓகே, இந்த 15,000 இந்த இதோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 3 தடவையும் பண்ணிவிட்டு இதுதான் கடைசி உங்களுடைய கூட்ஸோட வேல்யூ. ஓகே, நம்ம வந்து காஸ்ட் வந்து 1,50,000 அதுக்குமே அவங்க வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க 1,50,000. ஓகே, இது வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் யூனிட் மெத்தட். ஓகேவா? இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்டில் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 11 பார்த்தோம் அப்படின்னா 10-11. ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 11ல் வந்து பர்ச்சேஸ் 60 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து 10 இயர் போட்டிருக்காங்க. ரெசிஜுவல் வேல்யூ இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. ஓகே, எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 lakh இந்த யூஸ்ஃபுல் லைஃப்குள்ளே இவங்க கொடுத்துருக்க அந்த யூஸ்ஃபுல் லைஃப்குள்ளே. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? மிஷின் வேல்யூ இருக்குது, யூஸ்ஃபுல் லைஃப் இருக்குது, ரெசிஜுவல் வேல்யூ இருக்குது. அப்படின்னா டிப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணலாமா? மிஷின் வேல்யூ மைனஸ் ரெசிஜுவல் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் 10 years போடலாமா? பட் இங்கே வந்து இதுவும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் யூனிட் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த யூனிட் 20,000 யூனிட்டு டிவைடட் பை expected production into asset values minus residual value போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 5,60,000 கிடைக்கும். யூனிட் வேல்யூ இந்த 20,000 டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் 2 லட்சம், அசெட் வேல்யூ வந்து 60 லட்சம் ப்ளஸ் மைனஸ் ரெசிஜுவல் வேல்யூ வந்து 4 லட்சம் போட்டோம்னா 560 வருது. இங்கே வந்து ரெண்டாவது பார்த்தோம்னா 15,000 கொடுத்துருக்காங்க. 15,000 டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் 2 லட்சம். அதே மாதிரி அசெட் வேல்யூ மைனஸ் என்னது ரெசிஜுவல் வேல்யூ போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். யூனிட் டிவைடட் பை expected production value into asset value minus என்னது residual value போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 12th சம் பார்க்க போகிறோம். ஓகே,